அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி போர்வெல்குள்ளே மோட்டர் சிக்கி இருக்குதுங்க. அதை கேமரா விட்டு பார்க்க போகிறோம். என்ன காரணத்தினால போர்வெல்குள்ளே மோட்டர் சிக்கி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து வந்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. இந்த போர்வெல்குள்ளே இப்போ கேமரா விட்றோங்க. இது அவுட்ரு கேசிக் பைப்பை தாண்டி உள்ளே போய் கீழே எந்த இடத்துல பிடிப்பு இருக்குதோ அது வரைக்கும் நம்ம விட்டு பார்க்கணுங்க. இந்த போரோட அளவு ஒரு 400 அடி பக்கமாக இருந்துச்சுங்க. யூபிவிசி தான் மாட்டியிருக்காங்க. 1 இன்ச் யூபிவிசி வீட்டு உபயோகத்துக்கு போட்ட போர்வெலுங்க. அப்புறம் அவங்களே மோட்டரை இழுத்து பார்த்துருக்காங்க, மேலே வரலன்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டாங்க. மோட்டர் மாட்டியிருந்தது கம்மியாக தான் மாட்டிருச்சுங்க. போரோட ஆழம் தான் 400 அடி, மோட்டர் இறக்கியிருந்தது கம்மியாக தான் இருந்துச்சுங்க. இது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 30 அடிக்குள்ளேயே தண்ணி கிடக்குது. தண்ணி லேசாக கலங்கின மாதிரி இருக்குதுங்களா, அது எப்போவுமே மேல் தண்ணி கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குங்க. அதுக்கு கீழே விடும்போது அப்புறம் தண்ணி கிளியராக இருக்கும். தண்ணி தாண்டி கேமரா கீழே போயிட்டுருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 40 அடிக்கு 50 அடிக்கு பக்கமாக கேமரா கீழே போயிருக்குதுங்க. கயிறு மோட்ரு வந்துருக்காங்க, சிங்கிள் பீஸ் மோட்ரு. அப்புறம் கேமரா விட்டு பார்க்கும்போது ஒரு சில போர்லெலாம் பார்த்திங்கன்னா மரத்து வேர் மேலேயே அடிச்சிருக்கு. இந்த மாதிரி போர்வெல்லில் வீட்டு உபயோக போர்வெல்லில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இப்போ அந்த அவுட்ரு கேசிங் பைப்பை தாண்டிடுச்சுங்க. இந்த இடத்துல இருந்து போர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மண் சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 50 அடிக்கு கேசிங் பைப் போட்டிருக்காங்க. அது முடிகிற இடமே பாருங்க, அந்த ஸ்டெப்பு மாதிரி இருக்குது. இன்னமே கொஞ்சம் கேசிங் பைப்பை கீழே இறக்கிருக்கணும். அந்த வங்கு மாதிரி இருக்குது. மறுபடியும் போர் அதுக்குள்ளே ஒரு 2 இன்ச் தள்ளி போர் உள்ள ஸ்டார்ட் ஆகுதுங்களா, இங்கிருந்து தான் போர் ஆரம்பிக்குது. இது ஃபுல்லாக பாறை தாங்க. பாறை வரைக்கும் அவுட்ரு பைப்பு ஓட்டிட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் இறக்கியிருந்தாங்கன்னா அது போய் கரெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கேப் விழுந்துருக்குது. ஒரு 2 அடிக்கு பக்கமாக கேப் இருக்குதுங்க. அதை தாண்டி அப்புறம் கீழே போகுது. தண்ணி லேசாக கலங்கலாக இருக்குதுங்க. இது தண்ணி வர ஊற்று. அந்த வங்கு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தண்ணி வர ஊற்று. இந்த போர்வெல்லில் தண்ணி நல்லாவே இருக்குதுங்க. தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி போருக்குள்ளே வரும்போது அந்த மண்ணை பூரா கரைச்சதுன்னா அப்புறம் கல் விழுந்து மோட்டரை பிடிச்சிக்கு. இப்போ மோட்டர் கிட்ட போயிடுச்சுங்களா, மோட்டர் கிட்ட பாருங்கள் கல் பூரா சரிஞ்சு அந்த மோட்டர் போட்டு நசுக்கிட்டு நின்றுருக்குது. பாருங்க, கேமரா தண்ணி தெளிவாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த இடத்துலேருந்தே கல் பூரா விழுந்துருக்குது பாருங்க. இது பூரா அந்த மோட்டரை போட்டு நசுக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய கல் கிடக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லெல்லாம் விழுந்துச்சுன்னா மோட்டரை எடுக்க முடியாமையே போயிடும். இதெல்லாம் போர்வெல்லில் வரக்கூடிய பிரச்சனைங்க. நம்ம போர்வெல்லில் ஒரு டைம் புது போர்வெல் போட்டோம்னா போல்ட்ரஸ்க்கே வருது அப்படின்னு போர் வண்டிக்காரங்க சொன்னாங்கன்னா நம்ம ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துறோணுங்க. கேமரா விட்டு பார்க்காம இந்த மாதிரி மோட்டர் இருக்கும்போது தண்ணி ஓடி ஒரு 2-3 நாளைக்கு ஓடிச்சுன்னா அந்த தண்ணி பூரா உள்ளே வந்ததையும் அப்புறம் அந்த மண்ணை கரைச்சானா இந்த மாதிரி பெரிய கல்லுகள் கலண்டு உள்ளே விழுந்துடும். அப்புறம் மோட்ரு பைப்பு எல்லாத்தையுமே சேர்த்து பிடிச்சிக்குங்க. இந்த போரில் அப்படி தான் மோட்ரு உள்ளே பிடிச்சிருச்சு. கல் நல்லா பெருசாகவே கிடக்குது பார்த்தீங்களா, அரை போரவே அடைச்சிட்டு கிடக்குது. அந்த இடத்துல தான் மோட்ரு பம்பு நிற்கிது, அதையும் போட்டு அமுத்திட்டு நிற்கிதுங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் கூட லேசாக சரிஞ்சு போகிறது தெரியும். எவ்வளோ பெரிய கல் அமுத்திக்கு வருங்க. V4 மோட்டரவே மேலே வரக்குள்ளாமல் கிண்ணு அமுத்தி பிடிச்சிருக்குது. இதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு போர்வெல்லையும் கேமரா விட்டு பார்த்துக்குங்க. போர் வண்டிக்காரங்களுக்கு தெரியும், போர் ஓட்டும்போது இந்த மாதிரி ரொம்ப லூஸாக போச்சுன்னா அப்புறம் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப லூஸாக போகுது அப்படின்னு. இல்லாட்டி அந்த தண்ணியோடனா போர் ஓடும்போது போல்டர்ஸ் கல் வருங்க, சின்ன சின்ன கல்லுகளும் நிறைய வந்துழுது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துட்டு அப்புறம் போர் மோட்டர் இறக்கிங்க. இந்த போர்வெல்லில் கேமரா விட்டு பார்க்கல, அவங்க பாட்டுக்கு மோட்டர் இறக்கிட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்புறம் மோட்டர் தண்ணி ஓடலின்ட்டு மேலே எடுத்து பார்க்கும்போது மேலேயும் வரல. அப்புறம் தான் நம்மளை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி கல் விழுந்துச்சுன்னா அப்புறம் அந்த ஒயர் காயம் பண்ணி விட்ரு, மோட்டர் பம்பை டேமேஜ் பண்ணி விட்ருங்க. ஒரு தண்ணி ஓடலையும் இழுக்கும்போது தான் நம்மளுக்கு உள்ள இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது தெரியும். பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு எங்கள் போர்வெல்குள்ளே கல்லில் போர் நல்லா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கொண்டு கேமரா விட்டு பார்க்க வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுங்க. கேமரா விட்டு காட்டினோம்னா இந்த மாதிரி கல் விழுந்துருக்கு பார் அப்படின்னு சொன்னால் தான் அப்புறம் நம்புவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நிலத்துக்கடியும் இந்த மாதிரி கல் விழுகிறது ரொம்ப சர்வசாதாரணங்க. எல்லா பொருள்லையும் இந்த மாதிரி விழுகாது. ஏதோ 1-2 பொருளில் இந்த மாதிரி கல் விழுந்துருங்க. நன்றி.